வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 20 இன்னைக்கு வேர்ல்டு செஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த சதுரங்க ஆட்டம், நம்மளுடைய தமிழில் வல்லாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த செஸ்ஸை விளையாண்டுக்கிறாங்களாம். அதுவும் 70% இந்த வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்படியாவது இந்த செஸ்ஸை ஏதோ ஒரு விதத்தில் விளையாடிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கணக்கெடுப்புகளும் அதை பற்றியான கௌரவங்களும் நிறைய இருக்க தான் செய்யுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1961 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக FIDA அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமாக இன்டர்நேஷ்னல் லெவல் இந்த சதுரங்கம்ன்ற ஒரு அமைப்பானது உருவாச்சு. அதனால தான் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த சதுரங்கத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவிலேருந்து தோன்றது அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. பட் இருந்தாலும் சீனாவில் இது சியாங்கி, ஜப்பானில் இது ஷோஹி, மியான்மரில் சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏகப்பட்ட பேர்கள் இருந்திருக்கு. ஸோ எல்லாத்துல வந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வல்லாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி இருக்கிறாங்க. யானை ஆட்டம், யானை போர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆடி இருக்கிறாங்க. ஸோ அதை பேஸாக வந்துருக்குது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா வல்லபநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய சாமிகளுக்கு பெயர்லாம் இருக்கும். இது வந்து புறநானூர்லேயே பார்த்தீங்கன்னா வல்லபா அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்புகள்லாம் இருக்குது. தொல்காப்பியத்தில் இது இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு கிடைச்ச அந்த குறிப்புகளே 3000 வருஷத்துக்கு பழமையானதாக தொல்லியல் ஆராய்ச்சிகள்லாம் குறிப்பிட்றாங்க. ஸோ அவங்களுடைய கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே மக்கள்கிட்ட இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்லாம் முன்வைக்கிறாங்கப்பா. சரி, எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான்னா இது எதுக்காக உருவாச்சு அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே போனோன்னா, இது பல பகுதிகளில் அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான கதைகளோட ஒத்து போகுது. இப்போ கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பயங்கரமான ஒரு இரக்கமற்ற ஒரு ராஜா இருந்திருக்கார், நெபுசாடு நேசர் அப்படின்ட்டு. தன்னுடைய அப்பாவையே போட்டு தள்ளுற அளவுக்கு பயங்கரமான மோசமான ராஜா. ஸோ அவர் அமைதிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு தான் பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கதைகள் இருக்குது. அதே பாரசீகத்தில் பார்த்தீங்கன்னா ஜுவான் சில்ஸ் அப்படின்ற ஒரு அரசர், இவரும் ரொம்ப கொடூரமான ஒருத்தராக இருந்திருக்காரு. இவரை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு மனநிலைக்கு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா தன்னுடைய கேள்வி உருவாகுது, இந்த மாதிரி நம்ம எல்லாரையும் கோரிட்டு எல்லாரையும் கொண்டுனுக்கிறோமே, இது சரியா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துன்னு இருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு இதனுடைய தாத்பரியத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வல்லாட்டம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்க. ஏன்னா இந்த சதுரங்க ஆட்டம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ரத கஜ துரக பதாகைகள் அப்படின்ற இந்த படைகள் தான், யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை, தேர்ப்படை, இந்த படைகளை வச்சு போரிடக்கூடிய அந்த நிகழ்வு. இதில் எல்லாரும் சேர்ந்து ஒரு ராஜாவை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்ற ஒரு கதை தான் வருது. ஸோ இதை வச்சு புரிய வச்சு தான் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்களுக்கு புத்தி புகட்டி ரொம்ப ஆணவத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்துங்க உங்களை காப்பாற்றுறதுக்காக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கதைகளும் ஒரு சிலது இருக்குது. பட் இந்த ஒரு கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் ஒத்து போகிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய தெளிவுபடுத்துறதுக்காக இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்சி முறை, இதில் வரக்கூடிய இழப்புகள், இது எல்லாமே வந்து நமக்கு இயல்பான ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு விளையாட்டாக தான் இதை வச்சுருக்கிறாங்க. இப்போ கூட சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இது விளையாடும்போது அதிகப்படியான ஒரு மன நிம்மதியும் ஒரு மன இறுக்கம்ன்றது ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் ஒரு பக்கம் இருக்குதுப்பா. ஸோ இப்படி நம்மகிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெர்ஷியாவுக்கு போக, அங்கேருந்து அப்படியே இஸ்லாமுக்கு மாற, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு பல பகுதிகளுக்கு போக, 9ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியாவுக்கு வர, 15ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயினுக்கு வர, அதை தொடர்ந்து அதுக்குன்னு சொல்லிட்டு விதிமுறைகளையும் உருவாக்கிட்டாங்கப்பா. இன்னைக்கு உலகம் முழுக்க பல மில்லியன் மக்கள் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டை கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு FIDA உருவான அந்த நாளை சூஸ் பண்ணி 2019 ஐக்கிய நாடுகளின் சபையோடைய ஒரு அனுசரிப்போட எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் வேர்ல்டு செஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சதுரங்கம் சொல்லக்கூடிய வல்லாட்டத்தை கொண்டாடுற ஒரு நாளாக வச்சிருக்கிறாங்க. ஜூலை 20 இன்டர்நேஷனல் மூன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கும் ஒரு பெரிய பனிப்போர் நடந்துனுக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பல வருஷங்களா. ஏன்னா அந்த உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உன்னை எப்படி அடிக்கிறது அப்படின்னு யோசிச்சிருந்த சமயத்தில் இவங்க ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இவங்க இன்னொரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு மனுஷனை அனுப்புறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா சோவியத் யூனியன் மூலமாக யூரி ககாரி அப்படின்ற ஒரு பர்சனை விண்வெளிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் 108 நிமிஷம் அந்த விண்வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராயசூட் மூலமாக பூமிக்கு வந்து இறங்கிட்டார். இதனுடைய அடுத்த கட்டமாக இதை விட நம்ம பயங்கரமாக செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ஜனாதிபதி அமெரிக்காவில் உரைகள்லாம் நிகழ்த்த, அது ஒரு பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் கிளர்ச்சியை ஏற்படுத்த பயங்கரமான அதுக்கான முயற்சின்றது போச்சு. அதை தொடர்ந்து அப்போலோ 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்கலத்தை ரெடி பண்ணி அதன் மூலமாக ஒன்று அமிச்சாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு நிலாவில் காலடி வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கு. அப்போ தான் பஸ் ஆல்ட்ரின்ட்டு இருந்த அந்த பர்சன் வந்து ஒரு சமிக்கை போகிறது மாதிரி நீங்கள் தரை இறங்கலாம் அப்படின்ட்டு. பட் அவர் பயத்தில் அப்படியே தயங்கி நிற்க அவர் கூட இருந்த ஆம்ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டு உள்ள காலை வச்சிடறாரு. அப்படி ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் காலடி வச்ச நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் 1969. அதை நினைவுக்கும் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மூன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அமெரிக்காவும் அதை ஆதரிக்கக்கூடிய நாடுகளும் நீ செலிப்ரேட் பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க ஜூலை 20. நெக்ஸ்ட் ஹண்டுரஸில் இன்னைக்கு லெம்பிரா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இவர் வந்து லென்கா இன மக்களுடைய தலைவராக பார்க்க போகிறாரு. 1530 15ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் என்ன பண்ணுறாங்க, எல்லா பகுதியிலும் அடிச்சு ஜெயிச்சுனே வராங்க. இவங்களுடைய பகுதியில் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாரு, அந்த லெம்பிரன்றவர் தனியாக ஒரு கூட்டத்தையும் படைகளையும் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 30,000 பேரை வீரர்களை ரெடி பண்ணி போரிடுறதுக்கு ரெடி ஆகுறாரு. அவங்க தான் பெரிய படைகளாச்சே, ஸோ அதனால் தோல்வியை தழுவுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லெம்பிராவை வந்து தனியாக அழைச்சி அவரை வந்து போட்டும் தள்ளிடுறாங்க. ஸோ அப்படி அவர் கொள்கிற அந்த ஒரு விஷயன்றது பார்த்தீங்கன்னா இவங்களோடது இன்னொரு பக்கம் இவங்க தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அது ஒரு வெற்றியாக தான் பார்க்குறாங்க. அப்படி தன்னுடைய தலைவரை இழந்த அந்த ஹண்டுரஸில் இருக்கக்கூடிய லென்கா மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் ஹண்டுரஸில் லெம்பிரா டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்கூலில் இது பயங்கர செலிப்ரேஷன்றது போது எல்லாரும் அந்த லென்கா மக்களினுடைய அந்த உடைகளை போட்டுக்கிட்டு ரோட்டில் போகிறது அப்படின்ற மாதிரி வழக்கமாக வச்சுக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் ஹண்டுரஸில் லெம்பிரா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 20. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில், அர்ஜென்டினா, உருகுவே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது டாக்டர் என்ரிக் எர்னால்டோ ஃபெர்டோ அப்படின்ற ஒரு பர்சனு. இவர் வந்து அந்த நிலையால் காலடி எடுத்து வச்சாங்களே, ஸோ அந்த நாளை குறிப்பிட்டு அதோட சேர்ந்து வர மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து பிரபலப்படுத்த ஆரம்பித்தார். ஸோ அவர் வேறு என்ன ரீசன் உள்ளே வச்சுருந்தாரலாம் தெரில, பட் ஆனால் இந்த டேவை சூஸ் பண்ணிக்கலான்ட்டு. பட் ஆனால் அது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கும் இதுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லையே, இதை மாற்றிடலாமான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்க மக்கள் வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி ஏதோ ஒரு டே ஃப்ரெண்ட்ஷிப் தானே கொண்டாடிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் பிரேசிலில், அர்ஜென்டினாவில், உருகுவேல நீ ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 20. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஜம்ப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு பயங்கர சுவாரஸ்யமாகுது. ஏன்னா 2006 ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டாஸ்டன் லாஸ்மேன் அப்படின்ற ஒரு பர்சன் அறிவியலாளர் இவர் என்ன பண்ணாருன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து குச்சா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை யோசிச்சார். அதை சோதனையாகவும் பண்ணி பார்த்தாரு. இதுக்குன்னு ஒரு இணையதளத்தை ஓப்பன் பண்ணி 11:39:13 அப்படின்ற ஒரு டைம் பீரியடில் எல்லாரும் சேர்ந்து குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையும் விட்டுட்டார். ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணால் பூமியினுடைய சுழற்சியில் மாறுபாடுகள் ஏற்படுது அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட்டு. ஆனால் அது இன்றைக்கி வரைக்கும் நிரூபிக்கப்படலை. அது ஃபேக்கான ஒரு விஷயமாகவும் மாறிடுச்சு. ஏன்னா பூமியினுடைய எடைக்கும் நம்மளுடைய அந்த எடைக்கும் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். பட் ஆனால் நான் எங்கேயோ எப்பயோ படிச்சிருக்கேன், இந்த ஒத்ததிர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பயங்கரமான பவர்ஃபுல் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மார்ச் பாஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரிட்ஜ் மேலெலாம் நடக்கக்கூடாது, மார்ச் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்கும். ஏன்னா அந்த ஒத்ததிர்வு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் விளைவை ஏற்படுத்தும். மேபி அந்த கான்செப்டை பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த அறிவியலாளர்கள்லாம் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க போல. பட் ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி விடுங்க, அந்த கதைலாம் நமக்கு இருக்குது. ஸோ இப்படி போக இந்த டே வந்து அதுக்கு ஒரு மேட்சான ஒரு டேவாகவும் இல்லாமே போச்சு. ஸோ ஆனால் இருந்தாலும் புவி வெப்பமாகிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குதுல்ல, ஸோ இது இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அதனால் நம்ம அதை சேர்த்துக்கிட்டு அதை கம்மி பண்ணுறதுக்கான வே என்ன, அட்லீஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஜாலியான விஷயத்தை மக்கள்கிட்ட கொடுத்து அதன் மூலமாக ஒரு யூனிட்டியை கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் புவி வெப்பமடைகிறதை கண்ட்ரோல் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஜம்ப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 20. நெக்ஸ்ட் லாவோஸில் ஹியூமன்ஸ் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. லாவோஸ்னுடைய சட்ட திருத்தங்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை தான் சொல்கிறாங்களே தவிர்த்து அது அவங்க நாட்டில் இருக்குதா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அங்கே வந்து 63% பெண்கள் படிச்சிருந்தாலுமே கூட எழுத்தறிவு படிப்பறிவுன்ற விஷயம் மட்டும் தான் இருக்குது தவிர்த்து அந்த எஜுகேஷன் மூலமான படித்து பெரிய லெவலில் பட்டம் பெறது அதெல்லாம் இல்லை. 83% ஆண்கள் படிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வேறுபாடுன்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்படியே போக அவங்களுக்கு சம்பளம் சரியாக கொடுக்கறது இல்லாமல், உயர் பதவியில் பெண்கள் இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களாக இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. 1955 பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாகினா, பட் ஆனால் பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகலை. 1991 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புதிய சட்டத்திட்டங்கள்லாம் மாற்ற அந்த அரசியல் அமைப்பு முறையே மாறிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இதை இன்னுமே பிரபலப்படுத்தி இப்போவாச்சும் கொஞ்சம் வாங்க பெண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நமக்குன்னு ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கும், அதன் மூலமாக நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு சமமானவங்க தான்றதை நிரூபிப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் லாவோஸில் இன்னைக்கு ஹியூமன் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கம் உருவான நாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 20. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியாவை பொறுத்த வரைக்கும் அதே வழக்கமான வரலாறு தாங்க. எல்லா நாட்டிலையும் அந்த ஆட்சி நடந்த விஷயங்கள் தான். எப்போ போய் கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரோ அந்த பகுதிகளெலாம் அப்படியே மக்கள் உள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் இவங்களுக்கும் பிரச்சனை. ஸ்பானியர்கள், டச்சுக்காரர்கள் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் வர கட்சி அமெரிக்கா கிட்ட போகிறாங்க. அமெரிக்கா கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஜூண்டா சாண்டாஃபே அப்படின்னு சொல்லிட்டு 1810 அந்த ஒரு சுதந்திர இயக்கம்ன்றது உருவாச்சு. இங்கே மட்டும் இல்லை, அந்த சமயத்தில் ஏகப்பட்ட இடங்களில் சுதந்திர இயக்கங்கள் வந்தது. இவங்க அதுக்கு வச்சுட்ட பேர் இது. ஸோ அப்படி அந்த சுதந்திர இயக்கம் உருவான அந்த நாளை தான் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொலம்பியா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 20. மக்களுடைய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் கிடைச்சா அது ஜனநாயகம். அதே கேள்விகளை மறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட அதுதான் சர்வாதிகாரம். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார். உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.